28/2/2026 இன்றைய தினம் உலகம் முழுவதும் தலைப்புச் செய்தி ஈரானை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கூட்டு தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இதற்கு பதிலடியாக ஈரான் இப்பொழுது இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவினுடைய தளங்களுக்கும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன என்பதுதான் இன்றைய நாள் முழுவதும் தலைப்புச் செய்தியாக இருந்தது. நான் நினைக்கின்றேன் இந்த காணொலியை பார்க்கின்ற பல பேரும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய ஓரளவு மிக முக்கியமான புரிதலோடு இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இங்கே நாம் பேசப்போகிற விடயம் அதுவல்ல. உண்மையிலேயே நாங்கள் கடந்த வாரம் முதல் பார்த்து கொண்டிருந்தோம். பேச்சுவார்த்தை ஒன்றின் ஊடாக இதற்கான ஒரு தீர்வை காண்பதற்காக அமெரிக்கா அறைகூவல் விடுத்தது. அமெரிக்கா சில நிபந்தனைகளை விதித்தன. முதலாவதாக ஓமானிலே பேச்சுவார்த்தை நடந்தது. அதனைத் தொடர்ந்து ஜெனீவாவிலே 2ஆம் பேச்சுவார்த்தை, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளிலும் குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதான சில நம்பிக்கையை இதில் நடுநிலையாளராக செயற்பட்ட ஓமானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதேபோன்று ஈரான் தரப்பிலும் பார்க்கின்ற போது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை 60% 20% வரை குறைக்கிறோம் என்று 1ஆம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் பேசியவர்கள் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் 3.67% வரையிலும் நாங்கள் குறைக்கிறோம், எங்களுடைய மக்களுக்கான பொது தேவைகளுக்காக இந்த யுரேனியம் செறிவூட்டலை பயன்படுத்துகிறோம் என்கின்ற வரையிலும் அவர்கள் விட்டுக் கொடுப்பை செய்தார்கள். எனவே அடுத்த கட்டமாக வியன்னாவிலே நடைபெறுகின்ற தொழில்நுட்ப ரீதியான கூட்டத்தின் போது ஒரு தேதி தீர்மானிக்கப்பட்டு ஒரு வாரத்திற்குள் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று சொல்லப்பட்ட ஒரு சூழலில் தான் நேற்றைய தினம் நடைபெற்ற சில நிகழ்வுகள் நமக்கு போர் மூடுவதற்கான வாய்ப்புகள் அவகாசங்கள் இருப்பதை தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் சகல நாடுகளிலும், குறிப்பாக ஈரானிலே இருக்கின்ற அமெரிக்கர்கள் வெளியேறுங்கள், ஈரானிலே இருக்கின்ற சீனர்கள் வெளியேறுங்கள், அதே போன்று இஸ்ரேலிலே இருக்கின்ற அமெரிக்கர்கள் ஏனைய நாட்டுக்கு, ஏதாவது ஒரு நாட்டுக்கு நீங்கள் அவசரமாக வெளியேறுங்கள் என்று பல நாடுகள், அமெரிக்காவும் அதே போன்று ஈரானும் இங்கே தகவல்களை கொடுத்த போதே நமக்கு தெரிந்தது இன்று ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று. அந்த அடிப்படையில் இன்று காலை அசம்பாவிதம் தொடங்கி இருந்தது. இங்கே இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனையும் ஒரு முக்கியமான பேசுபொருளும் என்னவென்றால், இந்த போரை யார் செய்ய போகிறார்கள் என்பதுதான். இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிற போதே இந்த பேச்சுவார்த்தைகள் வரும் கண்டுடைப்பு தான். நிச்சயமாக ஒரு போர் மூளப்போகிறது என்பதை எல்லோரும் ஆர்வமாக சொன்னோம். ஆனால் இந்த போர் மூழுகிற போது எவரின் தவறினால் இந்த போர் மூண்டது என்கின்ற ஒரு செய்தி உலகத்திற்கு மிக முக்கியம். அதிலும் பார்த்தால் ஒரு போர் நடக்கிற போது யார் இந்த போரை தூண்டினார்கள் என்பது முதலாவதாக பார்க்கப்படும். இந்த போரிலே சிறுவர்கள் முதியோர்களை யார் கொண்டார்கள் என்கின்ற விடயம் இரண்டாவதாக பார்க்கப்படும். அப்படி பார்க்கிற போது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த போரிலே யார் முதலிலே இந்த போரை தூண்டி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக ஓமானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்பொழுது ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் செயலை அவர் கண்டித்திருக்கின்றார். ஏனென்றால் இஸ்ரேல் இந்த போரை தொடங்கி இருக்கக்கூடாது. காலையிலே நாங்கள் செய்தியை கேள்விப்படுகிறோம், இஸ்ரேல் ஈரான் மீது போரை தொடங்கி இருக்கிறது என்று கேள்விப்பட்ட போது கூட அமெரிக்கா இதிலே நடுநிலையாக இருந்து இஸ்ரேல் ஊடாக தாக்கத்தை நடத்துகிறது என்று பார்த்தால் இஸ்ரேலோடு சேர்ந்து நாங்கள் கூட்டு தாக்கத்தில் ஈடுபடுகிறோம் என்கின்ற ஒரு கருத்தையும் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட ஒரு உரையையும் கூட அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்து இந்த தாக்குதலை நியாயப்படுத்தும் விதமாக பல கருத்துக்களை அவர் கூறியிருந்தார். குறிப்பாக ஈரான் என்பது அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக, அமெரிக்காவினுடைய படைகளை மக்களையும் கொள்கின்ற ஒரு அரக்கர் கூட்டம் என்பது போன்றதான் அவருடைய சித்தரிப்புகள் என்பவையெல்லாம் இவ்வளவு நாளும் அவர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கும் இவ்வளவு நாட்களும் அவர்கள் பேசிய பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. இது வெறுமனே அவருடைய அந்த தாக்குதலை நியாயப்படுத்துகின்ற பேச்சுக்கள் போன்றுதான் இருந்தது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா ஆகிய 2 படைகளும் செய்த தாக்கங்கள், அவர்களால் ஏற்பட்ட இழப்புகளை கூட ஈரானினுடைய தலையிலே போட்டுக்கொண்டு மொத்தமாகவே 444 பேரை தெஹ்ரானிலே அமெரிக்காவினுடைய தூதரகத்தை அன்றைய காலகட்டத்தில், இது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பான சம்பவம், 47 வருட கதைகளை இப்பொழுது அவர் பேசத் தொடங்கி இருக்கின்றார். எனவே அவர்களை தடுத்து வைத்து அவர்களை 444 நாள் அமெரிக்கர்களை பணைய கைதிகளாக வைத்ததெல்லாம் மிக தவறான விஷயம் என்பது போன்றெல்லாம் இப்பொழுது புதிதாக ஞானம் பிறந்தவர் போன்று அவர் பேசியிருப்பது என்பது உண்மையிலே அரசியல் ஆய்வாளர்களை பொறுத்தளவிலே தான் செய்கிற ஒரு குற்றச்செயலை நியாயப்படுத்துகின்ற ஒரு விடயமாக பார்க்க வேண்டுமே அல்லாமல் இந்த இடத்திலே யார் வெற்றி பெறப் போகிறார்கள், யார் தோல்வி பெறப் போகிறார்கள், யாருக்கு அழிவு கூட அழிவு குறை என்பதெல்லாம் இருக்கட்டும். என்னுடைய பார்வை இதே விடயம்தான். அதாவது இந்த பிரச்சனையின் தோற்றுவாய் யார் என்று பார்த்தால் இஸ்ரேல், அமெரிக்கா 2 தான். ஈரான் இங்கே தவறு இழைக்கவில்லை என்பதை நாங்கள் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இன்னும் ஒரு படியாக நாம் சென்று பார்க்கிற போதும் இதிலே இந்த குழந்தைகள் இருக்கின்ற ஒரு பள்ளியிலே அவர்கள் குண்டை வீசியதன் காரணமாக கிட்டத்தட்ட 57 குழந்தைகள் அங்கு இறந்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு பாரதூரமான ஒரு பிழையாக இருக்கும். இதே விடயத்தை இஸ்ரேலில் உள்ள ஒரு பாடசாலை மீது ஈரான் இந்த குண்டு போட்டதனூடாக இந்த அழிவு ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் இது உலகத்தின் கண்களுக்கு மிக பாரதூரமான ஒரு தவறாக சித்தரிக்கப்பட்டு இதுவே ஈரானை நோக்கி அனைத்து
நாடுகளும் ஒன்று சேர்ந்து தாக்குவதற்கான காரணமாக அமைந்திருக்கும். ஆனால் இந்த தவறை இப்போது இஸ்ரேல் செய்திருக்கிறது. எனவே இஸ்ரேலுக்கு எதிராக உலகத்தின் பார்வை என்ன? உண்மையிலே பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டரினுடைய அந்த கருத்துக்களை நினைத்து நான் உண்மையிலே மனம் வருந்துகின்றேன். என்றால் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் ஆரம்பத்திலே இருந்து எங்களுடைய இராணுவ தளத்தை உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லியிருந்தார். எனவே பிரிட்டன் இப்பொழுது திருந்திருக்கிறது. அமெரிக்காவினே குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய மிலேச்சத்தனமான நடவடிக்கைகளுக்கு துணை போகக்கூடாது என்பதிலே பிரிட்டன் விழித்து விட்டது என்று நாம் நினைத்தோம். இன்றும் கூட காலையில் தாக்குதல் நடைபெற்ற போது இது ஈரானோடு சம்பந்தப்பட்ட தாக்குதல், எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்பதான தகவல்களை சொன்ன போதும் நாங்கள் பெருமைப்பட்டோம். ஆனால் பிந்திய செய்திகளை பார்க்கின்ற போது இந்த படைகளோடு ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் அந்த படைகளோடும் பிரிட்டனுடைய படை வீரர்களும் அதே போன்ற விமானங்களும் சங்கமித்திருப்பதான ஒரு செய்தியையும் கேட்க முற்படுகிற போது, எனவே பிரிட்டன் இரட்டை முகம் காட்டுகிறதா? இவர்கள் எல்லோரும் ஜனநாயகம் பேசுவதும் மனித உரிமை பேசுவதும் இவை எல்லாமே வரும் போய் எல்லாமே ஜியோ பொலிட்டிக்கோடு சம்பந்தப்பட்ட விடயமாகத்தான் இருக்கின்றது. தங்களுடைய சார்பு நாடுகள், தங்களுடைய எதிரி நாடுகள். எனவே சார்பு நாடுகள் என்ன தவறுகள் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது, எதிரி நாடுகள் எவ்வளவு நல்ல நாடுகளாக இருந்தாலும் அதனை எதிர்ப்பது என்கின்ற கோட்பாட்டை தாண்டி இவர்களிடம் ஜனநாயகம் இல்லை, இவர்களிடம் மனித உரிமையை மதிக்கின்ற எந்த பண்புகளும் இல்லை என்பதுதான் நம்முடைய அவதானமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்பொழுது உண்மையில் உலகத்துக்கு என்ன நிகழப்போகிறது என்று பார்த்தால் நாங்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அதாவது அணு ஆயுதம் இருக்கின்ற அணுகுண்டை தயாரிக்கக்கூடிய சக்தி உள்ள நாடுகள் மோதுகிற போது வெற்றி தோல்வி என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. இப்பொழுது அமெரிக்காவிடம் அணுகுண்டு இருக்கிறது, அதே போல இஸ்ரேலிடமும் அணுகுண்டு இருக்கிறது. ஈரான் இதுவரையிலும் மிக வெளிப்படையாக சொல்லிக் கொண்டு வருது, யுரேனியத்தை 60% வரை செறிவூட்டி இருக்கிறோம். அதே போன்றும் ஐநாவிற்கான அணுசக்தியினுடைய முகாமை செய்கின்ற அமைப்பும் கூட ஈரானுக்குள் சென்று அவர்கள் விஜயம் செய்த போது அங்கே அணு ஆயுதங்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இந்த செறிவூட்டல் சில நேரங்களில் 84% அதிகரித்திருக்கிறது, அது தற்செயலாக நிகழ்ந்திருக்கக்கூடும் என்றுதான் IAEA அவர்களுடைய கருத்தாகவும் இருந்தது. இப்படி இருக்கிற போது 90% செறிவூட்டுகிற போதுதான் அணுகுண்டு வரும். அந்த அணுகுண்டை உருவாக்குவதற்கு ஈரானுக்கு 2 மணித்தியாலம் போதுமானதாக இருக்கும். எனவே இந்த அணுகுண்டை எவர்களும் பயன்படுத்த முடியும், அமெரிக்காவாலும் பயன்படுத்த முடியும், இஸ்ரேலாலும் பயன்படுத்த முடியும், ஏன் ஈரானாலும் பயன்படுத்த முடியும். எனவே அணுகுண்டை பயன்படுத்துகிற போது சகலருக்கும் அது அழிவாகவே இருக்கும். எனவே இதில் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் உண்மையாக இந்த தாக்குதல், இந்த ஒரு போர் எத்தகைய விளைவுகளை உருவாக்கப் போகிறது என்பதுதான் உலகத்தின் பார்வையில் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜலசந்தியை, ஹோர்முஸ் ஜலசந்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த நீரிணை கூடாகத்தான் கிட்டத்தட்ட உலகத்திலே 25% இந்த கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய கப்பல்கள் சென்று வருவது வழக்கமாக இருக்கும். இப்போது ஈரான் அந்த ஜலசந்தியை மூடிவிட்டது. இதனை ஏற்கனவே ஈரான் சொன்னது, எங்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் ஒன்று மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களையும் தாக்குவோம் என்று சொன்னார்கள். அதற்கு அமைவாக இன்று அவர்கள் கத்தாரில் இருக்கிற இராணுவ தளத்தையும், பஹ்ரைனிலே ஒரு முறையில் 2-3 முறைகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், UAE தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், அதே போன்று சவுதி அரேபியாவில் ரியாதிலே தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், ஜோர்டானிலே தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எனவே அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் மத்திய கிழக்கில் இருந்து கொண்டு இந்த மத்திய கிழக்கிற்குள் அது சகோதர நாடுகளுக்கு இடையிலான ஒரு மோதலை உண்டாக்குகின்ற ஒரு பெரும் அநியாயத்தை அமெரிக்கா செய்கிறது. ஒருபுறமாக தங்களுடைய நாட்டில் அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்திற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கின்ற சவுதி, கத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகள் ஈரானுக்கு எதிராக பேச முன் வருவது எங்களுடைய இறைமையை மீறுகிற ஒரு செயல் என்று சொல்வதிலெல்லாம் எந்த ஒரு நியாயம் இல்லை. ஏனென்றால் அங்கே கத்தாரிலோ UAEலோ பஹ்ரைனிலோ அங்கே இருக்கின்ற பொதுமக்களை தாக்கவில்லை. அமெரிக்காவினுடைய இராணுவ தளமும் அமெரிக்காவினுடைய சொத்தும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அது நம்முடைய சகோதர தேசமாக இருந்தாலும் அமெரிக்கா எங்களை தாக்கினால் நாங்கள் தாக்குவோம் என்பதுதான் ஈரான் அன்றிலிருந்து இன்று வரை சொல்லி வந்த விடயம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கியது, அதன் விளைவாக அவர்கள் அதனை தாக்கியிருக்கிறார். 2வது ஒரு பயமுறுத்தலை ஈரான் செய்து கொண்டிருந்தது என்னவென்றால், நீங்கள் எங்களை தாக்கினால் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நாங்கள் கட்டாயமாக மூடுவோம். அதை மூடுகிற போதும் 25% எண்ணெய் வர்த்தகம் அங்கே இல்லாமல் போகிற போது பெரும்பாலும் இந்த எண்ணெய் விலை, கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும் என்கின்ற விடயத்தையும் அவர்கள் சொன்னார்கள். இப்போது இது ஒரு சற்று நேரத்துக்கு முன்பதாக இந்த விடயம் நடந்தேறி இருக்கின்றது. முற்று முழுதாக இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை அவர்கள் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 450 பெரும் சரக்கு கப்பல்கள், கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல்கள் எல்லாம் இப்பொழுது தேங்கி நிற்கின்றன. உலக சந்தையில் இப்பொழுது எரிபொருள் விலை அதிகரித்திருக்கிறது. இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு என்பது வெறுமனே இந்த நாட்டுக்கு என்று சொல்ல முடியாது. ஐரோப்பாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், ஆசியாவாக இருக்கலாம், எல்லா நாடுகளிலும் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பிற்கு அது காரணமாக அமைந்துவிடும். எனவே இதனை தீர்ப்பதற்காக அமெரிக்கா நினைத்தது, அமெரிக்கா போரை தொடங்குகிற போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார்,
ஈரானிற்குள் ஒரு ரெஜிம் மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன், அங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்களை மாற்றி புதியவர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்கப் போகிறோம். அவர் இன்றைய உரையில் கூட சொல்லியிருந்தார், உங்களுக்கான ஆட்சியை நீங்களே செய்வதற்கான வாய்ப்பை நான் தருகிறேன் என்று சொல்லியிருந்தார். இன்று காலை ஈரானில் இருக்கின்ற சகலருடைய கைபேசிகளுக்கும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ட்ரம்ப் உங்களுக்கு உதவ முன் வந்திருக்கின்றார், உங்களுடைய ஆட்சியை உங்களுக்கு தருவதற்கான ஒரு முயற்சியில் இப்பொழுது இறங்கப் போகிறார், நீங்கள் வீதிக்கு இறங்கி ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்று மக்களை தூண்டும் விதமான எஸ்எம்எஸ்களை அவர் அனுப்பியிருந்தார். அதே போன்றுதான் இப்போது அவருடைய கருத்தும் என்னவாக இருக்கின்றது என்றால், நீங்கள் உடனடியாக உள்ளக கழகத்திலே ஈடுபட்டு நீங்கள் ஆட்சியை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் உண்மையில் இன்று ஈரானில் நடந்த விடயம் என்னவென்றால், இஸ்ரேலிலே அவர்கள் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தி எல்லோரும் பங்கருக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் என்று இஸ்ரேலிய அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கத்தக்கதாக ஈரானிற்குள் மக்கள் வீதியோரம் வந்து வான வேடிக்கையாக ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்கும் அதே போன்று மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களுக்கும் செல்கின்ற மிசைல்ஸ்களை பார்த்து மகிழ்ந்து கொண்டு ஒரு கொண்டாட்டத்திலே ஈரான் மக்கள் இருக்கின்றார்கள். கௌரவமாக நாங்கள் இருக்க விரும்புகின்றோம், எவருக்கும் அடிபணிய தேவையில்லை, யுத்தத்தின் மூலமாக வெற்றியை நாங்கள் சுவைப்போம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். பல பேர் சொல்கிற ஒரு விடயம், கௌரவத்தை இழந்து நாங்கள் போவதை விட யுத்தத்தில் ஈடுபட்டு இறப்பதற்கு நாங்கள் தயார் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று நாங்கள் பல ஊடகங்களில் பார்த்தோம், ஈரானிய மக்களுடைய வாசகம் எப்படி இருந்ததென்றால், கௌரவத்தை இழந்து மண்டியிடுவதை விட கௌரவமாக போர் புரிந்து வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே ஈரான் குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு விடயம் அல்ல. வெனிசுலா போன்று ஈரான் இருந்திருக்குமாக இருந்தால் இன்று இவ்வளவு தூரம் அடிப்போம், உங்களை தாக்குவோம், உங்கள் மீது நாங்கள் குண்டு போடுவோம் என்றெல்லாம் அவர் எச்சரித்துக் கொண்டிருந்திருக்க மாட்டார். எனவே ஈரானும் பலமிக்கது ஒன்று என்பதை முதலாவது நாள் இன்றே ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. கிட்டத்தட்ட இஸ்ரேலில் உள்ள மிக முக்கியமான இராணுவ தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன, அவர்களுடைய மொசாட்டினுடைய புலனாய்வு தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஈரானிலும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, முக்கியமான சில இராணுவ தளபதிகள் இறந்திருக்கின்றார்கள். எனவே இந்த விடயம் தொடர்பாக ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் வெளியே வந்து பேசுகிற போது, நாங்கள் ஒரு சிலரை இழந்திருக்கின்றோம், அதே போன்று இராணுவ தளபதி என்று பேசுகிற போதும் நாங்கள் ஒரு சிலரை இழந்திருக்கின்றோம், இந்த இழப்பு ஒரு பெரிய இழப்பு அல்ல, நாங்கள் இப்பொழுது ஏவி இருக்கின்ற இந்த ஏவுகணை என்பதை நாங்கள் பழசாக எங்களிடம் இருந்த ஸ்டொக்குகளைத்தான் நாங்கள் இப்பொழுது ஏவி இருக்கின்றோம், எங்களுடைய புதிய ரக ஏவுகணைகளை இரண்டாம் கட்டமாகத்தான் ஏவத் தொடங்கப் போகிறோம், அப்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் ஏன் இவர்கள் மீது கை வைத்தோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இது வேண்டாம் வேண்டாம் என்று எச்சரித்தோம், அதனை மீறி அவர்கள் எங்கள் மீது கை வைத்து விட்டார்கள், தொடங்கி இருக்கிறார்கள், முடிவு அவர்கள் கையில் இல்லை, எங்கள் கையில் இருக்கிறது என்பது போன்று மிகவும் தைரியத்தோடும் அதே சமயத்தில் மிகவும் தன்னம்பிக்கையோடும் ஈரானியர்கள் பதிலளிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் இப்பொழுது ஒரு வகையான சிக்கல் நிலை உருவாகி இருக்கின்றது. வான்பரப்புகள் மூடப்பட்டிருக்கின்றன. மத்திய கிழக்கிலே குறிப்பாக எந்த ஒரு விமான சேவையும் இடம்பெற முடியாத அளவிலே பஹ்ரைனை சுற்றி, அதே போன்று யுஏஇ என்று சொல்லப்படுகிற ஐக்கிய அமீரகத்தை சுற்றி, கத்தாரை சுற்றி, அதே போன்று ஈரானுக்கு மேலாக இஸ்ரேலுக்கு மேலாக எந்த ஒரு விமானங்களும் இயங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் இந்த ஹோர்மோஸ் ஜலசங்கியிலே இப்பொழுது கப்பல்கள் தேங்கி நிற்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே இந்த போர், இதனை நாங்கள் சொல்கிற போது ஆபரேஷன் லயன் ரோர் என்பதாக பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் என்று அறிவித்தார். கர்ஜிக்கும் சிங்கம் இந்த தாக்குதலுக்கு பேர் என்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதே சமயத்தில் இது ஒரு பெரிய அளவிலான போர் நடவடிக்கை என்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதாவது அவருடைய கருத்தின்படி நாங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிவிட்டுத்தான் நாங்கள் ஓய்வோம் என்பது போன்று அவருடைய கருத்து இருந்தது. ஆரம்பத்தில் அவர் சொல்கிற போது, இன்று இரவிற்குள் நீங்கள் உங்களுடைய எல்லா வகையான ஆயுதங்களையும் கீழே வைத்துவிட்டு சரணடைந்து விடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் மரணிக்க நேரிடும் என்பது போன்று கருத்து தெரிவித்தார். எனவே ஆய்வாளர்கள் பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது, ஒரு நீண்ட கால போராக இது போகப் போகிறது என்பதான ஒரு கருத்து இருந்தது. ஆனால் இன்று மாலை நேரத்தில் ஒரு கருத்து வெளியாகி இருந்தது என்னவென்றால், 4 நாள் போரிலே நாங்கள் ஈடுபடுகிறோம் என்பது போன்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் சார்ந்த சில பேருடைய கருத்துக்களை ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே வெறும் 4 நாட்களுக்காக ஒரு அடையாள போராக இவர்கள் இதனை மாற்றப் போகிறார்களா, அல்லது இந்த 4 நாட்களுக்குள் அவர்களுடைய இலக்கை அடைகின்ற வகையில் ஈரானை முற்றுமுழுதாக அழிப்பதற்கான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்களா என்பது அவர்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் தான் நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் அவர்களுடைய முதல் தாக்குதலே ஈரானினுடைய ஜனாதிபதி, ஈரானுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கொமைனி இவர்கள் இருவருடைய இல்லங்களை நோக்கியும் அவர்களுடைய அலுவலகங்களை நோக்கியும் தான் இருந்தது. எனவே அதிலே அவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதான செய்திகள் கூட வந்தன. ஆனால் அவர்கள் பாதுகாப்பாக வேறு இடங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள். சற்று நேரத்தில் மக்களை சந்தித்து மக்களோடு பேச இருக்கின்றார் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கொமைனி என்கின்ற செய்திகள் வெளிவந்தன. எனவே பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு விதமான செய்திகளை
தெரிவித்திருந்த போதும் கூட எல்லா பக்கத்திற்கும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதன் அடுத்த கட்டம் எப்படி நகரப்போகிறது என்பதிலிருந்து தான் இதனுடைய தாக்கங்கள், இதனுடைய இழப்புகள் என்பவை அளவீடு செய்யப்படும். ஆனால் உலகம் முழுவதும் ஒரு பெரியதொரு நெருக்கடியை இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை அவசரமாக கூட இருக்கின்றது. இந்த பாதுகாப்பு சபை கூடி இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். பாதுகாப்பு சபை என்றால் உங்களுக்கு தெரியும், 5 வீட்டோ நாடுகள், ஒன்று அமெரிக்கா, இன்னும் ஒன்று ரஷ்யா, இன்னும் ஒன்று சைனா, அதே போன்று இன்னும் ஒன்று இங்கிலாந்து, இன்னும் ஒன்று பிரான்ஸ். இந்த 5 நாடுகளையும் எடுத்து பார்க்கிற போது ரஷ்யாவும் சைனாவும் ஈரான் சார்பாக இருப்பார்கள். ஏனைய நாடுகளின் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். எனவே இந்த வீட்டோ அதிகாரம் உள்ள நாடுகளில் ஒரு நாடு எதிர்த்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இந்த பாதுகாப்பு கவுன்சில் என்பது வெறும் கண்துடைப்பு தான். சிரியாவில் தாக்குதல் நடக்கப்படுகின்ற போது இந்த தாக்குதலுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் சிரியாவிற்கு எதிராக அமெரிக்கா கை உயர்த்தினால் ஒன்றுமே செய்ய முடியாது. இஸ்ரேல் செய்கின்ற அநியாயம் அட்டூழியங்களுக்கு எதிராக சீனாவோ ரஷ்யாவோ ஒரு பிரேரணையை கொண்டு வந்தாலும் அமெரிக்கா அவர்களுக்கு ஆதரவு அளித்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே இப்படியான ஒரு பாதுகாப்பு கவுன்சிலாக இருக்கலாம், ஐநா சபையாக இருக்கலாம், இவை எல்லாமே அமெரிக்கா போன்ற உயர்தர வல்லாதிக்க நாடுகளினுடைய கைபொம்மையாக இருக்கிற சமயத்தில் இந்த அமைப்புகளை எப்படி பயன்படுத்துவார்கள் என்றால், இதில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டு ஒரு இழப்பு ஏற்படுகிற போது அதிலிருந்து தாங்கள் சுய கௌரவத்தோடு விடுவித்துக் கொள்வதற்காக இந்த அமைப்புகளை பயன்படுத்துகின்ற ஒரு டூலாக பயன்படுத்துவார்கள். அல்லாமல் இந்த சர்வதேச அமைப்புகள் மீதான நம்பிக்கை எமக்கு ஒருபோதும் இருந்தது கிடையாது. எனவே அடுத்து என்ன நடக்கப் போகிறது, இந்த தாக்குதல் எந்த திசை நோக்கி போகிறது என்பதை பொறுத்திருந்தான் நாம் பார்க்க வேண்டும்.